வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. விவோ நம்ம சந்தைக்கு ஒரு புதிய ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் விவோ T1 பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக T1xங்கிற பேரில் ஒரு ஃபோன் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக விவோ ரொம்ப ஸ்டைலாக ஃபோனை ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்க்குறது ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஃபோனில் அப்படி என்ன பண்ணி வச்சுருக்காங்க, டெக்னாலஜி வைஸ் என்னென்ன இருக்குது, அதை தாண்டி ஃபஸ்ட்டே நம்ம பாக்ஸை பிரித்து பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ்குள்ளாடி என்னென்ன தராங்கிறத பார்த்துட்டு ஒரு குயிக் ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்க போகிறோம். தென் இந்த ஃபோனை ஒரு 20 நாள் 30 நாள் செக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டும் ஷேர் பண்ணுவேன். இனி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய மாடல் ஃபோன் சந்தைக்கு வரும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, முதல்ல அன்பாக்சிங் உங்களுக்காக இந்த பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா இந்தந்த பொருட்கள் உள்ளாடி இருக்கும். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் ஒரு குட்டி கவர் இருக்குது. இதை ஒதுக்கி வச்சுக்கலாம். இதை தவிர ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இளைஞர்களை கவர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம அப்புறமா ப்ரீஃபாக பார்த்துக்கலாம், ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. அப்புறம் இது கூடவே ஹை குவாலிட்டியில் ஒரு டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. தென் ஒரு சிம் எஜெக்டர் இருக்குது. அப்புறமா முதல்ல நம்ம ஒதுக்கி வச்சு அந்த குட்டி பேக்கை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அந்த பேக்கை பிரிக்கும்போது ஃபோனுக்கான ஒரு டிபியூ கேஸ் தந்திருக்காங்க, யூசர் மானுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி ஃபோனை பாருங்கள். இதோட ப்ரொடெக்ஷன் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபோனை பாருங்கள். ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. அதாவது இளைஞர்களை கவர்ற மாதிரி பண்ணுவாங்க விவோ. நண்பா, ஃபோனை ஓரளவுக்கு சுற்றி பார்த்துருப்பீங்க. இனி இதோட கீழ்ப்பகுதியை காமிக்கிறேன் பாருங்கள். கீழ்ப்பகுதியை பாருங்கள். சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. இதில் ஆடியோ ஜாக் இருக்குது. ஒயர்டு ஹெட்ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே பார்க்கும்போது தெரியும், மைக்கும் கீழே தான் இருக்குது. தென் ஸ்பீக்கரும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது. சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, குறை எதுவும் கிடையாது. தென் அப்படியே சுற்றி வந்துட்டிங்கன்னா மேல் பகுதியில் உங்களுக்கு சிம் போட்டதுக்கு ஸ்லாட் தந்திருக்காங்க, மேல் பகுதியில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சேர்ந்து வருது அது கூடவே. அதாவது 2 in 1 ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அந்த பட்டன்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஃபோனு பேக் சைடு உங்களுக்கு தெரியும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நண்பா, இனி மெயின் டாபிக் உள்ளாடி போயிடலாம். அதாவது பொதுவாக ஃபோன் எதுக்கு வாங்குவாங்க, சிலர் வந்து கேமராவுக்கு வேண்டி வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதோட பேக் சைடை பாருங்கள். பேக் சைடில் உங்களுக்கு 2 கேமரா தந்திருக்காங்க. பிரைமரி கேமரா, அதாவது மெயின் கேமரா உங்களுக்கு 50 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. இதோட சாம்பிள் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். 50 மெகாபிக்சல் தாராளம் போதும். இதுக்கப்புறமா சின்ன ஆப்ஜெக்டை எடுக்கிறதுக்காக மேக்ரோ லென்ஸ் தந்திருக்காங்க, 2 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களை நீங்களே செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வந்துட்டிங்கன்னா செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, பேக் சைட்லேயே உங்களுக்கு நைட்டு செல்ஃபிக்கு சப்போர்ட் ஆகும், ஃப்ரெண்டும் உங்களுக்கு நைட் செல்ஃபிக்கு சப்போர்ட் ஆகும். இதை தாண்டி ஃபோனோட கான்ஃபிகரேஷன், ஃபோனை பொறுத்த மட்டும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, கோல்கோமோடது. என்ன பிரச்சனைனா 680ல் நிறைய பக் இருக்குது. அப்போது ஆண்ட்ராய்டு 12 வந்து இதில் லோட் பண்ண முடியாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரிக்கியாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸரில் பக் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது டிங்கரிங் பண்ணி மேபி 12 வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பேச்சஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது தெரியுது. ஜிபியூ ஆட்ரினோ ஜிபியூ வந்து கொடுத்துருக்காங்க. 6110ல் 1.1 GHz இருக்குது. நண்பா, இதுக்கப்புறம் ஃபோனோட ஸ்க்ரீனை பாருங்கள். ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. 6.58 இன்ச்சில் இருக்குது. இன்ச் படி பார்க்க போனீங்கன்னா, சென்டிமீட்டர் படி பார்க்க போனீங்கன்னா 16.71 சென்டிமீட்டரில் இருக்குது. ஃபுல் HD+ டிஸ்பிளே. ஸ்க்ரீனோட டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 90 Hz இருக்குது. அப்புறமா ரேம் வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட் வருது. 4 GB இருக்குது, 6 GB இருக்குது. 4 GB சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ரேம், எக்ஸ்டெண்டட் ரேம் வந்து 1 GB உங்களுக்கு கிடைக்கும். 6 GB எடுத்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரேம் உங்களுக்கு 2 GB கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஆகும், வேரி ஆகும். 4 GB ரேம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு 64 GB தான் கிடைக்கும். 6 GB சூஸ் பண்ணிங்கன்னா 128 GB நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அப்புறமா கூலிங் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. இது வேறு மாதிரியான ஒரு கூலிங் சிஸ்டம், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. 4 லேயர்ஸ் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் 5000 mAh இதில் பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி போதும், ஓகே.
அதே மாதிரி வெஜ் டெக்னாலஜி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. வெஜ் டெக்னாலஜியா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது பேட்டரியை வந்து கம்மியாக செலவு பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க டெக்னாலஜி வைஸ், அதை இதில் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக எளிமையாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா ஓவர் சார்ஜ்லேருந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். இதுதான் வெஜ் டெக்னாலஜி. இப்போ உங்களுக்கு அதுவும் எளிமையாக சொல்லிட்டேன். ஓவரலாக ஃபோனை பற்றி எல்லாமே ஓரளவுக்கு ப்ரீஃபாக பார்த்துட்டிங்க. இதுக்கப்புறமா கேமிங்க்கு வந்து டர்போ மோட் இருக்குது, மல்டி டர்போ, அல்ட்ரா கேமிங் மோடெல்லாம் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ ஓவர்வியூவாக ஃபோன் வாங்கியிருக்கோம், பிரிச்சிருக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்குறோம், தெரியுது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் போயிட்டுருக்கு. இதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், உண்மையான முகங்கள் தெரியும், என்ன இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். இப்போ இருக்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன். தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் தந்திருந்தாங்க, நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபோனை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு வச்ச உடனே உங்களுக்கு அன்லாக் ஆகிரும். ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது ராக்கெட் வேகத்தில் இருக்குது. எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டேன். இனி நான் வந்து உங்களுக்கு காமிக்க வேண்டியது கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ். ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நண்பா, இனி கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ். அதாவது 2-3 சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்னிங் எடுத்தது, ஈவினிங் எடுத்தது, அதிக லைட் இருக்கும்போது எடுத்தது. எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு டீட்டெயில் கவராக இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் தான் இதில் ஜட்ஜு. நாங்கள் வந்து எடுத்து கொடுக்குறோம், இப்படி தான் இருக்குது ஃபோட்டோ, அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத. அதாவது தரவாக செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் விலாவாரியான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து ஒரு 20 நாள் இதுக்காக டெடிக்கேட்டடாக இருந்து செக் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுவேன். பேக் கேமரா சாம்பிள்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இனி ஃப்ரண்ட் சாம்பிள் பாருங்கள், செல்ஃபி எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. நான் இனி சேஞ்ச் பண்ண போகிறேன், போர்ட்ரேட்டுக்கு மாற்ற போகிறேன். போர்ட்ரேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் போர்ட்ரேட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத. போர்ட்ரேட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு பேக்கில் திரும்பவும் பேக் போகிறேன். மேக்ரோ லென்ஸ் மூலிமா எடுக்கப்பட்ட ஒரு சில ஷாட்டை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து மேக்ரோ லென்ஸ் மூலிமா எடுத்தது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 2-3 சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ரோவும் ஓவர். இனி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிளும் அப்புறம் பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிளும் ப்ளே பண்ணுறேன். நண்பா, இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். விண்டு லைட்டாக இருக்குது, ஹெவியாக இல்லை. ஆடியோ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், வீடியோ குவாலிட்டி எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். என்னை பொறுத்த மட்டும் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும் காலையில். ஸோ எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரண்ட் கேமரா எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குங்கிறத. இதை தவிர நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இதோட இந்த ரிவ்யூ சொல்ல முடியாது, குயிக் ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிவிட்டு கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ பண்ணணுமா வேண்டாமாங்கிறதும் நீங்கள் கீழே முடிவு பண்ணிக்கோங்க. அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கிறேன் நண்பா. கீப் சப்போர்ட்டிங். இதுக்கப்புறமா என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நிறைய பண்ணுறேன். மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஷாப்புக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறேன். நிறைய கிவ்அவே கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமானிய மக்கள் கேட்ஜெட் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறேன். டெக்னாலஜி மூலியமாக என்னால் வந்து என்னென்ன மேக்ஸிமம் உதவி பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என் சைட்லேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.